ஸ்ரீ பிள்ளையார் துணை, ஸ்ரீ வேல்முருகன் துணை. என் உயிரினும் மேலான அன்புக்குரிய என் அன்பர்களே, பக்தர்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கம். உங்கள் அனைவருக்கும் காமாட்சி சுகவனம் என்னுடைய யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறேன். இப்பொழுது நான் சொல்லப்போகும் கதையாகப்பட்டது 11வது கதையாகும். இந்த கதையின் பெயர் வேல்முருகன் அருள் என்பதாகும். இந்த கதையை நான் 2009ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி கந்தசஷ்டி கவச்சம் வந்த பொழுது அமெரிக்காவில் இருந்த சமயத்தில் இந்த கதையை எழுதினேன். அதற்கு பின் இந்த கதையை இப்பொழுதுதான் இந்த கந்தசஷ்டியில் அன்றுதான் சொல்கிறேன். இந்த கவிதையில் இந்த கதையில் வரும் பெயர்கள் அனைத்தும், சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையாக இருந்தாலும் இதில் நான் முருகனுக்குரிய அனைத்து பெயர்களையும் அவன் அருளாலேயே எழுதுகிறேன். கதையின் பெயர் வேல்முருகன் அருள் என்பதாகும். வேல்முருகன் அருள் இன்றி எதுவும் நடவாது என்று நம்பிக்கை உள்ளவர் ஸ்ரீ சண்முகம். அவர் ஒரு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் கூட தான தர்மங்கள் செய்வதில் வல்லவர். தர்ம ஸ்தாபனங்களுக்கும் முருகன் திருப்பணிக்கும் பொருள்களை அள்ளி அள்ளி கொடுப்பார். அப்படி அள்ளி அள்ளி கொடுத்தும் கூட முருகன் நமக்கு அருளவில்லையே, திருமணமாக 12 ஆண்டுகள் ஆகியும் நமக்கு ஒரு மழை செல்வத்தை கொடுக்கவில்லையே என மனம் நொந்து கொண்டார். அவருடைய மனைவி பெயர் தேவானை. அவளும் அப்படியே கணவனைப் போலவே இருந்தாள். சண்முகம் ஒரு பெரிய மளிகை கடை வைத்திருந்தார். அப்பொழுது அவருடைய கனவில் தீபாவளிக்கு 2 நாட்களுக்கு முன், சண்முகா, கவலைப்படாதே, உனக்கு கூடிய சீக்கிரத்தில் மழலை செல்வம் கிடைக்கும். அதற்கு நீ செய்ய வேண்டியது என்னவென்றால், கந்தசஷ்டி கவச்சம் இரு, கந்தசஷ்டி விரதம் இரு. அந்த விரதம் இருந்தால் நிச்சயமாக உனக்கு 9வது மாதத்தில், அடுத்த 9 மாதங்களில் உனக்கு பையன் பிறப்பான். ஒரு நாள் 36 உருக்கொண்டு ஓதியே ஜபத்து உகந்தினீர் அருதிய என்று இருக்கிறது அல்லவா? ஆகவே ஒரு நாளுக்கு 36 தடவைகள் நீங்கள் இருவரும் தனித்தனியாக கந்தசஷ்டி கவச்சத்தை சொல்லுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அது மட்டுமின்றி முருகன் இருக்கும் இடங்களிலெல்லாம் செல்லுங்கள் என்று சொல்லி அந்த சிறுவன் மறைந்தான். அதற்கு பின் இதை அவர் தன்னுடைய மனைவியிடம் சொன்னார். அவளும் அப்படியே செய்வதாக சொன்னாள். ஏற்பாடுகள் ஆகின. அப்பொழுது சண்முகம் தன்னுடைய கடையில் வேலை பார்க்கும் வேலைக்காரர்களாகிய ஆறுமுகம், வேலாயுதம், சக்திவேல் ஆகிய முருகேசன் ஆகியவர்களிடம் சொன்னார். தோ பாருங்களா பசங்களா, ஐயா குழந்தை வரணும் பிறத்துக்காக வேண்டி ஊருக்கு போகிறேன். 1 மாதம் ஆகும். நீங்கள் 4 பேரும் சேர்ந்து தான் இந்த கடையை கவனிச்சுக்கணும். நஷ்டம் ஆகக்கூடாது. இந்த 1 மாதத்தில் உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கிறதோ அந்த லாபம் முழுவதையும் உங்கள் 4 பேருக்கும் நான் சரிசமமாக தருகிறேன் என்று சொன்னார்கள். அவர்கள் எப்பொழுதுமே அவருக்கு உண்மையான ஊழியர்கள். சரிங்க ஐயா, நீங்கள் தாராளமாக போயிட்டு வாங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர்கள் அனைவரும் சொல்லவே அவர்கள் இருவரும் புறப்பட்டனர். புறப்பட்ட பின் நேராக அவர்கள் இந்த 6 நாட்கள் அவர்கள் தங்களால் எவ்வளவு முருகன் கோவிலுக்கெல்லாம் போக முடியுமோ அவ்வளவு முருகன் கோயிலுக்கும் 6 படை வீட்டுக்கும் சென்று வந்தனர். அப்படியாக சென்னைக்கு வந்த பொழுது கூட கந்த கோட்டத்துக்கும் மற்றும் பல முருகன் கோவிலுக்கும் சென்று வந்தனர். அப்பொழுது அவர்கள் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவரையும் தரிசித்தனர். சண்முகா, போயிட்டு வாங்க, நல்ல உங்களுக்கு குழந்தை பிறக்கும், கவலைப்படாதீங்க என்று அவர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார். இப்படியாக அவர்கள் சென்று போய்கொண்டு வந்த சமயத்தில் கந்தசஷ்டி விரதத்தை அவர்கள்
திருச்செந்தூரில் முடித்தார்கள். அதற்கு பின் அங்கே நடக்கும் சூரசம்ஹாரத்தையும் கண்டுகளித்தனர். அதற்கு பின் இவர்கள் இருவரும் பஸ் ஏறி பழனி வந்து கொண்டிருந்தனர். பழனி வருவதற்கு கொஞ்சம் தூரம் இருப்பதற்கு முன் அங்கே அந்த பஸ் நிறுத்தப்பட்டது. 10 நிமிடங்களுக்கு இங்கே பஸ் நிற்கும், யாராவது ஏதாவது சாப்பிட்டு வரணும், போய் சாப்பிட்டு வாங்க என்று டிரைவர் சொன்னதும் அங்கே ஒரு 6 வயது சிறுவன் கோமணம் கட்டிக்கொண்டு நெற்றி நிறைய விபூதி பட்டையை இட்டுக்கொண்டு முருகா முருகா என்று சொல்லி ஏறினான். அப்பொழுது அங்கே இருக்கும் பிரயாணிகள், போடா பிச்சைக்கார பையனை இது மாதிரி வந்துட வேண்டியது, முருகன் வேஷம் போட்டுட்டு பிச்சை எடுக்க வந்துட வேண்டியது, போடாடி என்று அவனை விரட்டினார்கள். ஆனால் சண்முகம் இதை கண்டதும், தம்பி இங்கே வா, உனக்கு என்ன வேண்டும் என்றார். ஐயா, எனக்கு பசிக்குதுங்க, 2 நாளாச்சு இங்கே சாப்பிட்டு, ஏதாவது தாங்க என்று சொன்னதும் அப்பொழுது அந்த பஸ்ஸில் ஒரு மாம்பழ வியாபாரி ஏறினான். ஐயா, என்கிட்ட 2 மாம்பழம் தானங்க இருக்குது, இந்த 2 பழம் 2 ரூபாய்ங்க, இதை வாங்கிக்குங்க ஐயா என்று சொல்லி சொன்னான். அப்பொழுது அந்த பையன் தன்னுடைய கைகளால் அந்த 2 பழங்களையும் எடுத்துக்கொண்டான். தம்பி, ஐயா இது என்ன விலைங்க? 2 ரூபாய்ங்க என்று சொன்னது. இந்தாப்பா, இந்த 2 ரூபாய் பிடித்துக்கொள் என்று சொன்ன. வேண்டாம் ஐயா, எனக்கு இந்த ஊர் தானுங்க, என் பேர் பழனிவேலுங்க, எனக்கு இந்த ஊர் தானுங்க சொந்த ஊர், இந்த 2 ரூபாயை அந்த பழனியாண்டி உண்டியில் போட்டுருக்கையா, உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும், எனக்கும் புண்ணியம் கிடைக்குங்க என்று சொல்லிவிட்டு போய்விட்டான். அதற்கு பின் அந்த பையன் வேலுமுருகன், ஐயா இந்த ஒரு பழத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன், இந்த ஒரு பழத்தை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் இறங்கி போய்விட்டான். அதற்கு பின் அவர்கள் இருவரும் அந்த பையன் கொடுத்த பழத்தை சாப்பிட்டார்கள். அதற்கு பின் நேராக பஸ்ஸிலிருந்து இறங்கி பழனி வந்ததும் பஸ்ஸிலிருந்து இறங்கி அங்கே இருக்கும் சில பூஜைகளை எல்லாம் செய்துவிட்டு நேராக பழனிமலைக்கு ஆணை பாதை மூலம் ஏறினார்கள். ஏறி பழனி முருகன் சன்னதி அடைந்ததும் என்ன ஆச்சரியம், அவர்கள் பஸ்ஸில் ஏறி அதே பையன் 6 வயது பையன் கோமரத்தை கட்டிக்கொண்டு அங்கே நின்றிருந்தான். வா சண்முகா வா, சரி என்னை நாடி வந்துட்டேன், உனக்கு நான் நல்லது செய்கிறேன், உனக்கு நல்ல குழந்தை பிறக்கும், ஆனால் உண்டு, கந்தசஷ்டி கவச்சம் சொல்லு என்றதும் அவர் இருவரும் கந்தசஷ்டி கவச்சத்தை தனித்தனியாக சொன்னார்கள். அதற்கு பின் ஐயா நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்க என்றதும் சண்முகம் வடிவேலும் மயிலும் துணை என்று அந்த பாடலை பாடி முடித்தார். சரி, இந்த பழத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் கடிச்சு தரேன், மீதி நீங்கள் சாப்பிடுங்க என்று சொன்னதும் அவன் அப்படியே கடித்து அவர்கள் கையில் கொடுத்ததும் அவன் மறைந்தான். ஆஹா, பழனிவேல் முருகனே, பழனியாண்டியே நம் எதிரில் வந்து நமக்கு அருளிருக்கிறானே என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டு அந்த சன்னதிக்கு சென்று பழனியும் வேண்டிக் கொண்டு நேராக அவர்கள் இன்னும் பல ஊர்களுக்கெல்லாம் சென்று வந்தனர். இப்படியாக 9 மாதம் கழிந்தது. ஒரு ஆடி கிருத்திகையில் தேவானை ஸ்ரீகண்ட சுப்பிரமணியம் என்ற அந்த ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டாள். அவளுக்கு அன்றைய தினம் ஆடி கிருத்தியாக இருந்ததால் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அவர்கள் வேல்முருகன் என்று பெயர் வைத்தார்கள். பையனை 5 வயது ஆனதும் படிப்பில் சேர்த்தார்கள். ஆனால் அவன் படிக்கவில்லை. பள்ளிக்கூடம் போவதற்கு போகாமல் இருந்தான். இப்படியாக அவன் எப்படியோ பள்ளிக்கூடம் சேர்ந்தான். இப்படியாக இருக்கும் பொழுது அவனுக்கு படிப்பும் வரவில்லை. 5-10 வயதாக இருக்கும்பொழுது அவன் சிகரெட்டு பீடி குடிக்க ஆரம்பித்தான். 10-15 வயதாக இருக்கும் பொழுது சூதாட்டங்கள் ஆடுவதும் சாராயம் குடிப்பதுமாக இருந்தான். அதற்கு பின் அவர் 20வது வயதில் அவன் பல நாத்திகர்களுடன் சேர்ந்து நாத்திகம் பேச ஆரம்பித்தான். தன் வீட்டில் இருக்கும் முருகன் சிலைகளையெல்லாம் உடைத்தான். அவைகளையெல்லாம் தன் கால்களால் எட்டி உதைத்தான். இப்படியே இருந்தது. முருகா, இதற்குத்தான் இப்படி ஒரு துக்குரி பிள்ளையை எனக்கு கொடுத்தாயா? எனக்கு இப்படி ஒரு பிள்ளையை நான் உன்னிடம் வேண்டவே இல்லையே முருகா, இது என்ன சோதனை அப்பா என்று அவர் மனம் நொந்து கொண்டார். அதன் சமயத்தில் அவன் ஒரு நாள்
ரோடில் சென்று கொண்டிருக்கும் பொழுது 4-5 பையன்கள் கல் விளையாடி கொண்டிருந்தார்கள். அதில் 2 கல் அவனுடைய 2 கண்களிலும் பட்டு கண் பார்வையும் போய்விட்டது. இதனால் சண்முகம் மிகவும் வருத்தம் அடைந்தான். இப்படியே இருந்தால் இவனுக்கு வாய் கூட பேச முடியாமல் போய்விடுமோ என்று அவர் மிகவும் பயப்பட்டார். அதற்கு பின் சரி, இவனுக்கு ஒரு கல்யாணம் செய்துவிட்டால் நன்றாக இருக்கும், அதன் மூலமாக இவன் திருந்துவானா பார்க்கலாம் என்று சொல்லி அந்த ஊரில் ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் செய்து வைத்தார். வள்ளி அவள்தான் அந்த பெண். அந்த பெண் மிகவும் மிருகபக்தி உள்ளவள். அவள் கடவுளுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். வேல்முருகன் திருந்ததாகவே இல்லை. மாறாக அவளை அடித்தான், உதைத்தான், துன்புறுத்தினான், கொடுமைப்படுத்தினான். இவர்களெல்லாம் இவர்களால் கண்ட சண்முகம் ரொம்பவும் வருத்தப்பட்டான். ஆனால் உண்டு, அதுக்கு அடுத்த 10 மாதங்களில் அவர்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு பூஷன் கார்த்திகேயன் என்ற பெயர் வைத்தார்கள். ஆனால் அந்த பையனை வேல்முருகனிடம் வளர்ப்பதற்கு கொடுக்கவில்லை. தானாகவே கண்ணும் கருத்துமாக தன் கண் பார்வையிலேயே இருக்கச் செய்து வளர்த்தான். அவனும் நன்றாக படித்தான். எந்த ஒரு சூதாட்டங்களும் எந்த ஒரு கெட்ட பழக்கங்களும் இல்லாமல் பெரிய ஆத்திகனாகவே வளர்ந்தான். இதை கண்ட சண்முகம் மிகவும் சந்தோஷப்பட்டார். அவனும் மேற்கொண்டு படித்து பெரிய கண் பார்வை கண் டாக்டர் ஆகிவிட்டான். இப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அந்த ஊரில் ஒரு பெரியவர் வந்திருந்தார். அந்த பெரியவரிடம் தன்னுடைய மகன் வேல்முருகனை அழைத்துச் சென்றார். அவன் முதலில் வரமாட்டேன் என்றுதான் சொன்னான். ஆனால் நீ வரவில்லை என்றால் நான் இங்கேயே செத்து விடுவேன் வேல்முருகா என்று சொன்னதும் அதற்கு பயந்து அழைத்துச் சென்றார். அவர் ஒரு கார் வைத்திருந்தார். அந்த காரில் அவனை அழைத்து கொண்டு போனார். அந்த பெரியவர் வேறு யாருமல்ல, நம்முடைய மகா பெரியவாதான். வா சண்முகா, வா வேல்முருகா, எப்படி இருக்கிறீர்கள்? என்ன வேல்முருகா, நீ நாத்திகம் பேசுகிறாயாமே, அதெல்லாம் தப்பப்பா. தெய்வம் இல்லையே ஒன்றுமே இல்லை, தெய்வம்தான் நமக்கு துணையப்பா. அப்படி தெய்வத்தின் மீது வெறுப்பு ஏற்படுவதற்காக உனக்கு என்ன நடந்து விட்டது உன் வாழ்க்கையில் என்று சொன்னதும் அதற்கு வேல்முருகன் ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் எனக்கு என்னமோ கடவுளை கண்டால் பிடிப்பதில்லை, ஆகவே தான் நான் நாத்திகம் பேசுகிறேன் என்றதும், தோப்பார், நீ என்னுடைய சன்னதிக்கு வந்துவிட்டாய், என்னிடமும் வந்துவிட்டாய், இனி நாத்திகம் நீ பேச மாட்டாய், கவலைப்படாதே, இந்தா என்று சொல்லி சண்முகத்திடம் அந்த விபூதியை கொடுத்து, இதில் இவனுடைய நெற்றியில் இடுங்கள், அதற்கப்புறம் இவனுடைய கைகளிலும் கால்களிலும் இடுங்கள், இவனுக்கு நிச்சயமாக கைகால் வந்துவிடும், கண் பார்வையும் வந்துவிடும், போயிட்டு வார்கள், அடுத்த தடவை வரும்போது மிகவும் நீ நன்றாக இருப்பாய். இதோ போகும்பொழுது சுவாமி மலை இருக்கிறது, அந்த சுவாமி மலையில் இருக்கும் சுவாமிநாதனை மலையில் ஏறி தரிசனம் செய்து விட்டு போ என்று சொன்னதும் அவர் வேல்முருகனை காரில் ஏற்றுக்கொண்டு போனார். சுவாமி மலை வந்ததும் மெதுவாக அவனை இறக்கினார். என்ன ஆச்சரியம், அவன் அந்த முதல் படிகளிலிருந்து 60 படிகள் வரையிலும் தானாகவே ஏறினான். கைகளையும் குவித்துக்கொண்டு முருகா முருகா, சுவாமிநாதா சுவாமிநாதா என்று கூவிக்கொண்டே ஏறினான். அப்பொழுது ஒருவர் சொன்னார், கல்மனமுடைய நாத்திகர்களையும் நல்ல மனமுடைய ஆத்திகர்கள் ஆக்கினாரே என்று அவன் சொன்னான். அப்பொழுது அவரிடம் வேலுமுருகன், அது யாரப்பா என்று சொன்னதும், அவர் வேறு யாரும் அல்ல, இப்பொழுது நீ போய்விட்டு வந்தாயே பெரியசாமி, அவர்தான்ப்பா என்று சொன்னதும் அவன் அந்த சுவாமி மலையின் சுவாமிநாதனுக்கு முன் நின்று கொண்டான். நின்று, முருகா சுவாமிநாதா, உன்னை பார்ப்பதற்கு எனக்கு கண்கள் இல்லையே, அந்த என்ன பாவம் செய்தேனோ அந்த பாவங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு எனக்கு கண் பார்வை கொடு என்று சொல்லிவிட்டு அவன் இந்த பாடலை மனமுருக பாடினான். தந்தையாய் தாயாய் ஞான குருவாய் குழந்தை குமரனாய் எந்தனுக்கு காட்சி தந்த தண்டபாணி தெய்வமே, கந்தனே கருணாகரனே கார்த்திகேயனே பார்வதியின் மைந்தனே, என் சிந்தனையில் உன்னை வைத்து வந்தனை செய்ய அருள் பூரி.
நாவால் உண்டாமொழிவார் நாளெல்லாம் உன் திருப்புகழ் பாடிடுவார் பாவால் உனை புகழ்ந்தே திருவருட்பாவால் உன் திருப்புகழை புகழ்ந்தே என்னை காவாவா என்றழைத்திடுவார் தேவா சண்முக பிரியா. தேவா சண்முக பிரியா தேனும் திடையும் உனக்கு தந்தே பூவாலை நான் உன்னை பூஜை செய்த வந்தருள் கந்தனே என்ற அந்த கண் சுகவனத்திற்கு கண்ணொளி தந்தருள் தந்தையாய் தாயாய் ஞானகுருவாய் குழந்தை குமரனாய் எந்தனுக்கு காட்சி தந்த தண்டவாணி தெய்வமே என்று பாடி முடித்தான். அதற்கு பின் தந்தையிடம் சொன்னான், அப்பா வாங்கப்பா அந்த பெரியசாமியை போய் பார்த்துட்டு வரலாம் என்று சொல்லி அங்கே மறுபடியும் நடந்தே சென்றார்கள். அப்பொழுது பெரியவர் வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, என்ன தம்பி உனக்கு கையும் காலும் வந்துவிட்டதா, முருகனை பார்த்தாயா என்றார். ஐயா நான் முருகனை பார்த்தேன், ஆனால் எனக்கு கண்கள் இல்லை. அந்த சுவாமிநாதனை என் கண்குளிர பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அது முடியவில்லை. ஆகவே எனக்கு நீங்கள் கண்களும் கொடுத்து அருள வேண்டும். நீங்கள் தான் முருகன் என்று உங்களை நான் நம்பி மறுபடியும் வந்திருக்கிறேன் பெரியசுவாமி என்று சொன்னதும் பெரியவர் மகிழ்ச்சியுடன், கவலைப்படாதே, இந்த விபூதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள், அதற்கு பின் இந்த விபூதியை உன் கண்களில் இட்டுக்கொள், நிச்சயமாக உனக்கு கண் பார்வை வரும், போய் வா, மறுபடியும் என்னை வந்து பார்க்கலாம் நீ என்று சொன்னதும் சண்முகம் அவனை அழைத்து கொண்டு சென்றார். அப்பொழுது சண்முகம் சொன்னார், தோ பாரு கார்த்திகையா, எனக்கும் வயசாகிடுத்தப்பா, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், என்னுடைய கொள்ளுப்பேரனையும் பார்க்கணும்ப்பா என்று சொன்னதும், தோ பாருங்கள் தாத்தா, நான் பக்கத்து தெருவிலே கிருத்திகா என்று ஒரு பெண் இருக்கிறாள், அவளை காதலிக்கிறேன், அவள் கண் பார்வை அற்றவள், ஆகவே என்று சொன்னதும், அப்படியா, அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு வா பார்க்கலாம் என்று சொன்னதும் அவன் கிருத்திகாவை கூட்டிக் கொண்டு வந்து தன்னுடைய அப்பாவிடம் அம்மாவிடம் தன்னுடைய பாட்டிடம் தாத்தாவிடமும் காண்பித்தான். அது சரி சண்முகா, இப்பொழுது வயது எனக்கு 80 ஆகிறது, என்னுடைய கண்களை எடுத்து அவங்க அப்பாவுக்கு வை, நான் இறந்த பின் அதே போல இப்படி சொன்னதும் பாட்டியும் சொன்னாள், ஆமாம் கார்த்திகையா, நானும் இறந்த பின் என்னுடைய கண்களை எடுத்து இந்த குழந்தைக்கு வை என்று சொன்னதும், ஒரு நபரும் நீங்கள் உங்களுடைய கண்களை நான் பரீட்சை செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பின் அவர்களுடைய கண்களை நன்றாக பரிசோதனை செய்துவிட்டு, தாத்தா பாட்டி நீங்கள் 2 பேரும் நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாதீங்க, ஏன்னா உங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு, உங்கள் கண்கள் இனிமேல் உபயோகப்படாது, ஏன்னால் பழுதாகிவிட்டது, கவலைப்படாதீர்கள், நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி முடிக்கவும், பக்கத்து ஊரில் இருந்த கண் பார்வை டாக்டர் கந்தசுவாமி என்பவர் ஃபோன் செய்தார். தம்பி கார்த்திகேயா, இங்கே 2 பேர் விபத்தில் காலமாகிவிட்டார்கள், அவருடைய அந்த 2 பேர்களுடைய கண்களையும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன், வந்து வாங்கி கொண்டு போ என்று சொன்னதும், ரொம்ப நன்றிங்க ஐயா, தோ வரேன் என்று சொல்லி காரில் புறப்பட்டு போய் அந்த கண்களை 2ஐயும் பத்திரமாக வாங்கி கொண்டு வந்தான். உடனே அவருக்கு தன்னுடைய அப்பாவுக்கு ஆபரேஷன் செய்தான். அவருடைய அந்த கொண்டு வந்த கண்களை பொருத்தினான். உடனே 2 நாட்களுக்கு பின் கிருத்திகாவுக்கும் தன்னுடைய அந்த கண்களை பொருத்தினான். கொஞ்ச நாட்களில் அவர் இருவருக்கும் மகாபெரிவா சொன்ன மாதிரி கண்கள் வந்துவிட்டன. அப்பொழுது அவன் அந்த தாத்தாவும் பாட்டியும் தன்னுடைய மகன் கண் பெற்றதையும் தன்னுடைய பேத்தி கண் பார்வை பெற்றதையும் மகிழ்ந்தார்கள். அவள் இருவரும் காலமாகிவிட்டார்கள். சண்முகமும் அந்த கந்த சஷ்டி அன்றே அவர் காலமானார்.
அதற்கு பின் அவர் எப்பொழுதோ ஒரு தடவை மகாபெரிவர் சொன்னார், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த பெரிய விஸ்தாரமான இடத்தில் ஒரு முருகன் கோவில் கட்டு என்றார். சரி என்று அவன் சொல்லிவிட்டு அந்த தாத்தா பாட்டியின் ஈமக்கடைகள் கிரியைகளாம் நடந்து முடிந்த பின் அந்த நற்பணியை முருகன் கோயில் கட்டும் நற்பணியை ஆரம்பித்தான். அதற்கு பின் அவன் சுவாமிமலைக்கு தனியாகவே தன்னுடைய மனைவியையும் அழைத்து கொண்டு சென்று அந்த சுவாமிநாதனை கண்டான். அவளும் கண்டாள். அதே போல் வேல்முருகனும் அந்த சுவாமிநாதனை கண்டார். அதற்கு பின் அவர்கள் அனைவரும் மறுபடியும் மகாபெரிவாளிடம் வந்து அவருடைய ஆசை பெற்றனர். சுவாமிநாதா, எனக்கு நீங்கள் கண்ணீர் கொடுத்தீர்கள் பெரிய சுவாமி என்று அவர்களுக்கு நமஸ்காரம் செய்தனர். அதற்கு பின் கார்த்திகேயன் அப்பொழுது அவர்களுக்கு முன் நின்று ஒரு பாட்டு பாடினான். அந்த பாட்டு தான் இந்த வந்தான் மயில் மீதில் ஏறி சிவபாலன் மோகன புன்னகை வீசியவாறே என்று அந்த பாடலை பாடி முடித்தான். அதற்கு பின் அந்த கந்த சஷ்டி வருவதற்கும் சரியாக இருந்தது. அந்த சமயத்தில் அவன் அந்த முருகன் கோவிலை கட்டி முடித்ததும் தன்னுடைய தாத்தா பாட்டியின் சிலைகளை, அதாவது வேல்முருகன் தன்னுடைய தாய் தந்தையரின் சிலைகளை வைத்தார், வேண்டிக் கொண்டார். அதற்கு பின் ஒரு சில வருடங்களுக்கு பின் அவர் காலமானார். அதற்கு பின் வள்ளியம்மையும் காலமானாள். முருகன் அவர்களை எடுத்து கொண்டு விட்டார். அதற்கு பின் கார்த்திகேயன் மீதி இருக்கும் இடத்தில் மற்றொரு முருகன் கோவில் கட்டி அங்கே தன்னுடைய அப்பாவின் அம்மாவின் சிலையை திறந்து பல நற்பணிகளையும் பல தர்ம காரியங்களையும் செய்து வந்தார். ஆகவே நம் வாழ்வில் அவன் வேண்டிக் கொண்டான், நம்முடைய வாழ்வில் ஒரு நாள் வருவான் வடிவேலன், அந்த முருகன் விட்ட வழிதான் நல்வழி. ஆகவே நாம் அனைவரும் உணர வேண்டியதுதான் மனிதனும் தெய்வமாகலாம் என்பதாகும். ஆகவே நாம் அனைவரும் முருகன் என்றும் முருகன் அடிமையாய் இருந்து கந்தர் சஷ்டி, குரு கவச்சம், சண்முக கவச்சம், கந்தர் அலங்காரம் ஆகியவைகளை படித்து வேலுண்டு மயிலில்லை சக்திவேல் முருகனே துணை, வேலும் மயிலும் துணை என்று நாம் இருந்தால் நமக்கு எல்லாவித நன்மைகளும் கிடைக்கும். ஆகவே நாம் என்றும் இருப்போம். வேல் முருகன் அருள். நன்றி, வணக்கம்.